என்ன பிரியா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரிப்பு போறாங்க, ஊருக்கு போறாங்கங்க. நானும் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாமா. நான் அங்க போயிட்டா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கும்மாள அடிப்பீங்க, அப்படிதானே? சரி, அப்ப நானும் வரேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம். எதுக்கு? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆன்னு பார்த்துட்டு இருக்கா? சரி, அப்போ போகாட்டா இங்கே ஏறி. ஏன் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்குமே வடிச்சு கொட்டிட்டே இருக்கிறது தான் என்னை அடிமையா வைக்கணும், அப்படிதானே உங்களுக்கு? சரி, அப்ப என்ன? ஐயோ சாமி, அப்ப என்ன தாண்டி என்ன பண்ண சொல்ற? வாயை மட்டும் பேசாம இருங்க. உங்க அண்ணி ஒரு கத்தி வாங்கிட்டு வர சொன்னேனே, எனக்கு வாங்கி தராம உங்க தம்பிக்கு மட்டும் வாங்கி கொடுத்தாங்களே, நானும் வாங்கிட்டேன். காணிக்கணுமா? நான் பாருங்க, நானும் வாங்கிட்டேன். ஒரு கத்தி 20 ரூபாய், 5 கத்தி வாங்கிட்டேன். போய் சொல்லுங்க. ஒரு கத்தி காடி இந்த அக்கா போரு. பின்ன 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 பிரியா, சமைக்கலையா? என் தங்கச்சி வந்திருக்காங்க, அவ சமைப்பாங்க. ஏய், அவளே ஆபீஸ் போயிட்டு டயர்டா வந்திருப்பா, அவளை போய் சமைக்க சொல்ற. அவ சமைக்கிறதுல உங்களுக்கு என்ன? அப்படி இல்லடி, டயர்டா இருப்பால, அதனால நான் சொன்னேன். அவ டயர்டா இருக்காளா இல்ல உங்களுக்கு அவ சமைக்கிறது கஷ்டமா இருக்கா? பார்த்தா அப்படி தெரியலையே. எனக்கு என்ன, சமைச்சா சரி, சமைக்காங்கட்டி போ. ஏய் பிரியா. என்னங்க? ரேக்ல காசு வச்சிருந்தேன், பாத்தியா? இல்லங்க, நான் பார்க்கலையே. இல்ல இருக்க, காசை காணுமே. ஏன் இந்த வீட்ல நான் மட்டும் தான் இருக்கனா? உங்க பையன் இருக்கதானே செய்றான். உங்க பையன்ட்ட போய் கேளுங்க எடுத்தானான்ட்டு. அவன் எடுத்தா பாதி காசு தானே எடுப்பான், மீதி வச்சிருவானே. இல்லையே, நான் வச்சிருந்தேன் எடுத்தேன். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய துரோகம் என்ன தெரியுமாங்க? ஒருத்தங்கள்கிட்ட பொய்யா நடிச்சு அது உண்மையா நம்ப வச்சு அவங்கள ஏமாத்துறது தாங்க. அந்த துரோகத்தோட வலி எவ்வளோ பெருசு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விரும்புகிற ஒரு ஆள் உங்களுக்கு பண்ணும்போது தான் உங்களுக்கு அது புரியுங்க. சிந்திச்சு செயல்படுங்க. நேர்மையாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ரொமான்டிக்காக பேச வராது, பொய்யா நடிக்க தெரியாது, எல்லார்கிட்டையும் அன்பாக இருப்பாங்க, எல்லாரையும் நேசிக்க தெரியும். ஆனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு ஏமாற்றம். உண்மைனா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். ஜிகி 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 செல்லக்குட்டி. ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து பிள்ளை கொஞ்சது கூட நேரம் இல்லை. கூட தங்கத்தை கூட குட்டி போட்டு கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் பார்த்து யாரையும் பார்த்த மாதிரி இருக்கலாடி. பாலா மாதிரி இருக்கா? பாலாவா? பாலாக்கு பிறந்தா பாலா மாதிரி தான் இருக்கும். பாவி, எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அடச்சி மாசா, அவ பாலா துணி வைக்க போறா. துணி வைக்க போ, பிள்ளைய பாத்துக்கங்கன்னு தந்துட்டு போனா. நம்ம பிள்ளை நம்ம ரூம்ல உறங்குது. சீக்கிரமா வீட்டுக்கு போனா பொண்டாட்டி ஜில்லுன்னு இருப்பா, சோறு சூடா இருக்கும். லேட்டாய் வீட்டுக்கு போனா பொண்டாட்டி சூடா இருப்பா, சோறு ஜில்லுன்னு இருக்கும். எப்படி வசதி? ஒரு குடும்பம் சுக்குநூற உடையதுக்கு காரணமே அந்த வீட்டு மருமகளுடைய பேச்சு, பிடிவாதம், கர்வம், கோபம், கடைசியாக இறுதியாக தாய் வீடு. இந்த 5 தான் அந்த குடும்பத்தை சுக்குநூற உடைக்குது. உண்மைனா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு பெண்ணுமே ஒவ்வொரு வீட்டோட மருமகள் தான். இது அனைவருக்குமே பொருந்தும். எங்க பசங்களுக்குலாம் 10 நாள் லீவ் விட்டுருக்காங்க, ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாமா? போயிட்டு வா பிரியா. இப்போ அதுக்கு என்ன? இல்ல, எப்ப பார்த்தாலும் லீவ் விட்டா நான் மட்டும் தானே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். இன்னைக்கு இந்த தடக்கு நீங்களும் வந்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா போயிட்டு வரலாங்க. ஒரு நிமிஷம் வாயேன். என்னங்க? நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு கடைக்கு போறோம்னு வச்சுக்கேன். அங்கே பொருள்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கடைக்காரர் நம்மளை ஏமாத்திட்டான்னு வச்சுக்கோ, திரும்ப அந்த கடை பக்கம் நம்ம போக தோணுமா? அது போலதான் எனக்கும். திட்டியும் கேவலமா பேசியும் அங்க வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே எட்டி பார்க்கலைனா
அங்க அன்பும் பாசமும் பாய் விரிச்சு படுத்திருக்குன்னு அர்த்தம். கரெக்ட்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வயசுல உனக்கு இது தேவையா அப்படின்னு நீங்க யார பார்த்தும் கேட்டாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வயசுல எதுவுமே கிடைக்காம கூட இருந்திருக்கலாம். யாருக்கிட்டையுமே ஒரு அளவுக்கு மேல இறங்கி போயிடாதீங்க. ஏன் தெரியுமா? அதுக்கப்புறம் உங்களோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கே தெரியாம போயிடும். யாருக்கிட்டையுமே கையேந்த கூடாத 2 விஷயம் இருக்குங்க. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா பணம், இன்னொன்னு பாசம். இந்த ரெண்டுமே நம்மள அழிச்சிரும்.